பிரியமான அன்பர்களே, 8ஆம் நாள் தவக்காலம். பெரியோர்களை மதிப்போம். கட்டாயங்க நம்ம பெரியோர்களை மதிச்சே ஆகணும். ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் ஒரு நாள் அந்த இடத்த நோக்கி தான் பயணிச்சுட்டு இருக்கோம். அங்கே தான் போக போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோமோ தான் நாளைக்கு நமக்கு வரும். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ வேறு ஒருத்தர் வந்து நாளைக்கு உங்களுக்கு செய்வார். அப்போ நான் என்ன அர்த்தம்? நீங்கள் பெரியவருக்கு உதவி செய்யலை, மதிக்கலை அப்படின்னா நீங்கள் பெரியவராக இருக்கும்போது எவனும் உங்களை கண்டுக்க மாட்டான், மதிக்க மாட்டான். இன்றைக்கி நீங்கள் ரொம்ப பெருமையில் இருக்கலாம். ஆனால் நீங்கள் பெரிய வயசு போகும்போது, வயசானவங்க போகும்போது, எவ்வளோ பணக்காரர்கள் பாருங்கள், அவங்க முதுமையில் இருக்கும்போது அவங்க பிள்ளைங்களே கூட பார்க்குறது இல்லை. அப்போ அந்த பணக்காரர்கள் எல்லாமே காலத்தில் அவங்க பெரியவருக்கு என்ன செய்தாங்கன்றது கேள்விக்குறியாகிறது. எனவே அன்பர்களை, பெரியவர்களை மதிக்கணும். நீ எந்த அளவையால் அழைக்கிறாயோ அதே அளவையால் உனக்கு அழைக்கப்படும் சொல்லியிருக்கார் பைபிளில் ஆண்டவர். எனவே பெரியவர்களை மதிப்போம். உண்மைதாங்க, அவங்க அப்டேட்டடாக இருக்க மாட்டாங்க. பெரியவங்க உங்கள் அளவுக்கு எல்லாத்தையும் தெரிந்து வைத்திருக்க மாட்டாங்க. கொஞ்சம் பெரியவங்க ஆக ஆக கொஞ்சம் குழந்தைத்தனமாக ஆகிடுவாங்க, கொஞ்சம் அடம் பிடிப்பாங்க. அதெல்லாம் பாராமல் நம்ம அம்மா தானே, நம்ம அப்பா தானே, நம்ம பெரியவங்க தானே, நம்மளும் நாளைக்கு இப்படி தானே இருக்க போகிறோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அப்போ அவர்களை இன்னுமா புரிந்து கொள்வோம், இன்னுமா அவர்கள் பக்கமாக நிற்போம். உங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்கள், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பார்க்குற இடத்துல உள்ள பெரியவங்களை மதியுங்க. பெரியோர்களை மதிப்போம் இன்றைய செயல். இதை செய்து பாருங்கள். இன்றைக்கி ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நம்ம பெறுவோம். இந்த நாளும் இனிய நாளே. டேக் கேர். நாளை வேறு ஒரு சிந்தனையோடு செயலோடு சந்திக்கிறேன்.